தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் பற்றி ரிவ்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் சூப்பரான ஒரு எடிட்டிங் ஆப் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எந்த அமௌண்ட்டும் நம்ம பே பண்ணி டவுன்லோட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ஆப், அது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா மோஷன் நிஞ்சா. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல, ப்ளஸ் வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஸோ ஓகேங்களா, ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி வீடியோ வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வருவீங்க. அதாவது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆல் வீடியோஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். வீடியோ அப்படின்னீங்கன்னா வீடியோ உங்கள் கேலரியில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதே மாதிரி பிக்சர், ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், வீடியோவும் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் ஒரே டைமில் நீங்கள் வந்து மல்டிபிள் செலக்ட் கூட பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஃபோல்டர்லேருந்து கூட நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி. ஸோ நானும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபுட்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபோட்டோ இல்லை வீடியோ எது செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோக்கு என்னோடய கேமராவில் ஷூட் பண்ண ஒரு வீடியோவை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ வந்து மெயின் லேயரில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து லேயர் ஆப்ஷனும் இருக்குது, ஸோ மெயின் லேயரும் இருக்குது, ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயின் லேயர் வந்து பார்த்துலாம். ஸோ இப்போ வீடியோ இருக்குது இல்லையா, அதான் வந்து மெயின் லேயர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வீடியோவை டச் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு குட்டி பென்சில் ஐக்கான வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போவீங்க. அதில் ஃபில்டர்ஸ் அதுபோல் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ கீழே இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் திருப்பி அதே ஃபில்டர்ஸ் பேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் காப்பி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவை இன்னொரு காப்பி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மெயின் டைம் லைன்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு வீடியோ ஆட் பண்ணாலும் அதை ரிமூவ் பண்ணோன்னா கீழே இருக்கக்கூடிய அண்டோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸ் தான் வந்து ஷோ ஆகும், அதாவது ஃபில்டர்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்களேன், ஃபில்டர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ், எல்லாமே ஃபேமஸ் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாரங்க் எடிட்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு ஃபில்டர் வந்து கேட்டிருந்தார், ப்ரீமியர் ப்ரோவில் வந்து யூஸ் பண்ண ஃபில்டர். ஸோ அது பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பாருங்கள் டீல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான ஃபில்டர். ஸோ இது வந்து இதில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் ஒன் பை ஒன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர்லாம் கலர் ஃபில்டர், கலர் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டர்ஸில் இதில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணாலே அதுவே பர்டிகுலர் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுபோல் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேசிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ வந்து சைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நான் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன், நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா XY ஆக்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மூவ் பண்ணுறதுக்கானது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணுறதுனா அப்படி கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைடில் பாருங்களேன், சின்னதாக வந்து கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ எந்த ஒரு கைன் மாஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை பவர் டைரக்டராக இருந்தாலுமே சரி, அது நம்ம லேயரில் தான் கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் லேயர்லேயே நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீ ஃப்ரேமை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயே டைம் லைனை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ஜூம் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அகைன் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு அந்த கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கீ ஃப்ரேமை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக அந்த கீ ஃப்ரேமில் மூணாவது கீ ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து செட் பண்ணிடுறேன்.
செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது எப்படி ப்ளே ஆகுது பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட வீடியோவை க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து வேறு எந்த ஆப்லேயும் எனக்கு தெரிஞ்சு அலைட் மோஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த ஆப்பில் தான் வந்து மெயின் லேயர்லேயே அந்த கீ ஃப்ரேம் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் ஒன்று பாருங்கள், குரோமோ கீ பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் மெயின் லேயர்லேயே இருக்குது. ஸோ குரோமோ கீ நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணக்கூடிய அந்த மீடியாவில் ஏதாவது கலர் வந்து மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கலரை பர்டிகுலர் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மறைஞ்சிரும், மற்ற கலர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். ஸோ அடுத்தது இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளிட்ஜு, ரிதம், பேத்தபாலிக், அதுபோல் நிறைய இருக்குது, ஆர்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே எஃபெக்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு இருக்குது. ஸோ ஸ்பீடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்பீடை 4x வந்து 4x2 அதுபோல் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் 4x அந்த ரேஞ்ச் வரையும் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோவோட ஸ்பீடை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.25 அந்த அளவுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி சைடில் பாருங்கள், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மியூட் பண்ணிவிட்டு அங்கே கிளிச் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ தனியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் வந்து டச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆடியோவை டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், மியூட்டு, வால்யூமு, ஃபேடு, அப்புறம் ஸ்பீடு கூட இருக்குது. நீங்கள் ஆடியோவோட ஸ்பீடை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ காப்பி ஆப்ஷன், டெலீட் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோவிலேருந்து தனியாக கூட நீங்கள் ஆடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூமுக்கும் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வால்யூமுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம பேக்ரவுண்டு வச்சோன்னா தெரியாது. ஸோ இப்போ நான் அதை வந்து மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கனால பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லேயே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளர். ஸோ பிளர் வந்து நீங்கள் பேக்ரவுண்டை பிளர் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக வீடியோ, அதனால் தெரியல. நான் பிளர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து பிளராக இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ சைஸ் இருக்குது இல்லையா, அதை உங்களோட விரலை வச்சே நீங்கள் வந்து சைஸை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணலாம். பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாகும், ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ண கீ ஃப்ரேம் அதே மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ பிளர் எஃபெக்ட், கலர் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராப். ஸோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களோட வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரேஷியோவுக்கு கரெக்டாக ஃபிட்டும் பண்ணிக்கலாம், ஃபில்லும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப், மிரர் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் கீ ஃப்ரேமும் இருக்குது. நீங்கள் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணியும் உங்களோட வீடியோவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். ஸோ உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய கலரு அந்த இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹியூ ஷிஃப்ட்டு இதுலேயுமே பிளர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வீடியோவை நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடியது ஒப்பாசிட்டி. ஸோ வீடியோ எந்த அளவுக்கு உங்களோட வீடியோ ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்ட்டு செட் பண்ணுறது. லாஸ்ட்டாக டெலீட் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான், மெயின் லேயரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து லேயரில் எப்படி வீடியோ ஆர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ, உங்களோட பிஎன்ஜி, லோகோ, இமேஜ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு அதில் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ டச் பண்ணிங்கனாலே அது எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக், ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன். ஸோ பேசிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மாஸ்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை எந்த மாதிரி ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறீங்க அப்படின்றதான், சர்க்கிள் ஷேப்பாக இல்லை பாதியாக அது மாதிரி. ஸோ மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குரோமோ கீ.
இதுவே நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா க்ரீன் போய்ட்டு அதில் என்ன இருக்கோ அது மட்டும் ஷோ ஆகும். இப்போ பிளாக் ஸ்க்ரீன் வீடியோன்றதுனால ஃபுல்லாக வந்து ஷோ ஆகுது. இல்லை நான் பிளாக் கலரை செலக்ட் பண்ணேன்னா பிளாக் கலர் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன். ஸோ பிளெண்டிங்லேயுமே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் அந்த வீடியோவை வந்து பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய க்ராப் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தவொடனே வீடியோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வீடியோ கூட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் கலர்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், ஃபில்டர்ஸ், எஃபெக்ட்ஸு, ஒப்பாசிட்டி, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வால்யூமு, ஸ்பீடு, ரிவர்ஸு, காப்பி, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே லேயருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லேயருங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய காப்பி ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் எவ்வளோ சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன், நான் எவ்வளோ வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மொத்தமாக பாருங்கள், காப்பி பண்ண அது பாட்டும் காப்பி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம காப்பி பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் சின்னதாக சைடில் குட்டி பாக்ஸ் வந்து காமிக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வீடியோஸ், இமேஜ், பிஎன்ஜி எல்லாமே எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அன்லிமிட்டடு தான். ஸோ நான் இப்போது வீடியோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண ஒன் பை ஒன்னாக அது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் சேம் வீடியோவை காப்பி பண்ணோம் அப்படின்னா வீடியோவை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து காப்பி ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ வந்து எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோட டியூரேஷன் இல்லை இமேஜோட டியூரேஷனாக இருந்தாலும் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே அனிமேட்டட் ஸ்டிக்கர் தான். எல்லாமே நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகும். எமோஜஸும் வந்து அனிமேட்டட் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த நம்ம ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதோட டைம் லைனையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து மியூசிக். ஸோ மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்து கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் மியூசிக் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ சாங் வச்சுருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சாங் மட்டும் ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு சில ஃபன்னி மியூசிக்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள் லோக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் உங்களோட கேலரியில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தே சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பேக்ரவுண்ட்லேயே உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கிளிக் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் பேச ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு வீடியோவை உங்களோட யூடியூப் சேனலுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பொறுத்தவரையும் உங்களோட வீடியோஸில் 3 விதமாக கலர் ஃபில்டர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து மெயின் லேயரில் இருக்கக்கூடிய வீடியோ ஆர் இமேஜை டச் பண்ணி அதில் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லேயரில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இன்னொன்று கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓவராலாக உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கலர் ஃபில்டரும் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த பிங்க் கலரில் இருக்குது இல்லையா, அதான் கலர் ஃபில்டர். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இது வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓவராலாக உங்களோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆகும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ கீழே டி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காப்பி பேஸ்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கான அலைன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன் ஆகிடும். கொடுத்துட்டு சைடில் பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேசிக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரொட்டேட், ஃப்ளிப்பு அது போல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையால் கூட நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்றத வந்து இந்த பாயிண்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காப்பி ஆப்ஷன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன். இந்த ஆப் பொறுத்தவரையும் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன் அனிமேஷனோ அவுட் அனிமேஷனோ கிடையாது, பட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெரிய ஆப்ஷன் தான் சொல்லலாம்.
ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கீ ஃப்ரேம் வச்சு ஈஸியாக அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஒன்றில் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த கீ ஃப்ரேம் வரக்குள்ளே டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கூட உங்களோட டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் அனிமேஷன் கீ யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் டெக்ஸ்ட்டு பொறுத்தவரையும் இந்த ஆப். ஸோ இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவிலேயே ஆப் ரிவ்யூவிலேயே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க லோகோ ஆட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து லோகோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். மிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போய்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிஎன்ஜி இமேஜ் ஆர் லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு என்னோடய லோகோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள் லோகோ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் உங்களோட வீடியோவில் நீங்கள் வந்து லோகோ வந்து ஆட் பண்ணணும். மிக்சர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி இமேஜஸ் ஆர் லோகோ வந்து செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லோகோ டச் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட டைம் டியூரேஷனையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ப்ளிட் ஆப்ஷன். வீடியோவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு நேராக டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சிசர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குட்டி ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் டைம் டியூரேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைம் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்களோ அந்த டைம் டியூரேஷனில் உங்களோட ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் சின்னதாக ஒரு கிராப் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் ரேஷியோவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்கமான ரேஷியோஸ் வந்து இருக்குது. 1:1, 4:5 அதுபோல் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்கக்கூடிய அந்த 90 டிகிரி ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து கரெக்டான ரேஷியோ வந்து இதிலே டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய 9.19.5 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ்க்கான ரேஷியோ அது. ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த ரேஷியோவில் கூட வீடியோஸ் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே 2ஆவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சோஷியல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து தனியாக உங்களுக்கு லோகோ போட்டே ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ரேஷியோ எந்தெந்த ஆப்புக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பாருங்கள் சின்னதாக டவுன்லோட் ஐக்கான் போட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனுக்கு என்ன ரெசல்யூஷன் எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த ரெசல்யூஷன் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். என்னோடய ஃபோனுக்கு 720p கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. பட் அதுக்கு மேலேயும் நான் 1080pலையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா 60 ஃப்ரேம் ரேட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு சின்னதாக கீழே பாருங்கள் சைடில் சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது லோட் ஆகிட்டு இருக்க பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 100% வரும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஆப்போட ரிவ்யூ. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே நல்ல ஆப் தான். ஸோ ஃப்ரீ வெர்ஷன், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றது பெரிய விஷயந்தான். ஸோ ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.